ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஒரு தட்டிடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா புது வீடியோஸும் உங்களை உடனே வந்து சேரும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வீட்டில் எப்படி பர்ஃபெக்டாக பட்டர் பாப்கார்ன் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அங்கங்கே சில டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். வாங்க இதை செய்ய ஆரம்பிக்கலாம். நல்லா ஒரு அகலமான பேனில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே 1/4 கப் இந்த பாப்கார்னை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரும். இதெல்லாம் பொரியறதுக்கு போதுமான சூடு வேணும். அதனால் நல்லா அடுப்பை ஹையில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொரிய ஆரம்பிக்கிறப்ப மூடி போட்டு இப்படி மூடி வச்சிடலாம். இதே தட்டு போடுறதா இருந்தால் சைடில் கொஞ்சம் கேப் வச்சு போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு உள்ளே வேர்த்துடாமல் இருக்கும். இப்போ இதில் ஓட்டை இருக்குங்கிறதுனால இதை நான் அப்படியே மூடிட்டேன். கிளாஸ் மூடி பயன்படுத்தினா நமக்கு நல்லா உள்ளே பொரியறதே தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா சத்தத்தை வச்சு கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து எல்லாமே பொரிஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சத்தம் எதுவுமே கேட்காது. அப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எல்லா பாப்கார்னும் பொரிஞ்சிடுச்சு, சத்தம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பொறுமையாக இந்த மூடியை திறந்துடலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நல்லா இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக இருந்தால் சூடு எல்லா இடத்துலையும் சமமாக பரவி அடியில் ஒன்று கூட விடாமல் எல்லாமே இந்த மாதிரி பொரிஞ்சு வரும். அதே மாதிரி பாப்கார்னுக்கு இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக இருக்கிற மக்காச்சோளம் பயன்படுத்துங்க. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா கூட சரியாக பொரிஞ்சு இந்த மாதிரி முறுமுறுன்ட்டு வராது. 1 டேபிள் ஸ்பூன் பட்டரை வந்து இந்த மாதிரி உருக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே ஓரங்களில் லைட்டாக பாப்கார்ன் மேலே இல்லாமல் ஓரத்தில் இப்படி ஊற்றுங்க. தேவையான அளவு உப்பை வந்து முதல்ல சேர்க்கக்கூடாது. முதல்ல சேர்த்திங்க அப்படின்னா எண்ணெய் கூட சேர்ந்து பொரியறப்ப அங்கங்கே அப்படியே திட்டாக கருப்பாக ஆகிடும். இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா வந்து பெப்பர் இல்லாட்டி வந்து சீஸ் பவுடர் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து நேராகவே பாப்கார்னில் ஊற்றிடக்கூடாது, ஓரங்களில் தான் ஊற்றணும். பாப்கார்ன் மேலே ஊற்றுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிறிஸ்பியாக இப்போ பாருங்கள் இந்த மாதிரி உடையுது இல்லையா, இது மாதிரி உடையாமல் அப்படியே சொதன்னு ஈரமாயிடும். இப்போ திருப்பி இன்னும் கொஞ்சம் பட்டரை வந்து ஊற்றுறேன் ஓரத்தில், அதே மாதிரி பாத்திரத்தோட ஓரத்தில். நல்லா பாப்கார்ன் பட்டரியாக வேணும் அப்படின்னா கூட 1 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து இதை குலுக்கி விடுங்க. பட்டரில் பாப்கார்னை பொரிக்கிறத விட எண்ணெயில் இந்த மாதிரி பொரிச்சிட்டு கடைசியாக பட்டர் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் மொறுமொறுன்னு இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சுலபமாக நம்ம வீட்லேயே பட்டர் பாப்கார்ன் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க அமுதாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.